கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அதில் 29ஆம் வசனம். கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய சுதந்திரவாளி என்று தேவன் உங்களை அழைக்கிறார். எப்ப கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடையவர்களாக நம்ம இருக்கும் பொழுது, அப்ப கிறிஸ்துவின் சுதந்திரத்தில் நம்மளும் பங்கு பெறுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கிறிஸ்துவின் சுதந்திரத்தில் பங்கு பெறுவதுனா எப்படி? நம்ம கிறிஸ்து நம்ம மூத்த சகோதரராக மாறிவிடுகிறார். அந்த சுதந்திரத்தில் நம்ம பங்கு பெறும் பொழுது இது நம்ம அறிவு கெட்டாத ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை காரியம். அது எப்படி நம்ம கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளாக மாற முடியும்னா அதுதான் உண்மை. தேவனுடைய படைப்பின் நோக்கமே அதுதான். அதனால தான் யோவான் 1:12 பார்க்குறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யாருடைய நாமத்தின் மேல? பிதாவின் நாமத்தின் மேல. பிதாவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்துள்ளார். நம்ம எங்கே வந்துடும்னா பிதாவின் பிள்ளையாக இயேசுவுக்கு சகோதர சகோதரிகளாக மாறிவிடுகிறோம். ஏன்னா அவருடைய பிள்ளை, பிதாவின் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம எங்கே இருக்கோம்? இயேசு நமக்கு மூத்த சகோதராக மாறிவிடுகிறார். அப்போ சுதந்திரவாளியாக இருப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா இது சுதந்திரவாளின்னா என்ன, தேவனுடைய பிள்ளைகள்னா என்ன என்பதை பற்றி ரொம்ப அழகாக ரோமருக்கு எழுதியிருக்கிறார். அதை நம்ம ஒரு தடவை ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து படிச்சு பாருங்க. ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அப்போ சுதந்திரவாளின்னா என்ன, எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற சந்ததி நம்ம. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம உண்மையிலே கிறிஸ்துவனுடையவர்களா, கிறிஸ்துவின் உடையவர்களா, கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? இல்லை நம்ம போகிறோம் வரோம் எல்லாமே பண்ணுறோம், அதனால நான் கொஞ்சம் வெளியே முன்ன அப்படின்றோமா? இல்லை நான் முழுமையாக கிறிஸ்துவுக்காகவே இருப்பேன் அப்படின்றோமா? இந்த புதிய ஏற்பாடு எழுதின அப்போஸ்தலர் அனைவருமே அவங்க முன்ன இருக்கவே இல்லை. தேவன் என்னுடன் இருக்கா, கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நீ அடித்தாலும் பரவாயில்ல, என்னை குண்டாலும் பரவாயில்ல, தோலை உரிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஏன்னா சுதந்திரவாளி அப்படின்னா என்ன என்பதை அவங்க நேரடியாக அனுபவிச்சவங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? வாக்கு தத்தத்தின்படி இதான் பாருங்களேங்க, வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீங்க. அப்போ வாக்கு தத்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது தான் வாக்கு தத்தம். நமக்கு முழு வேதம் அதுதான் சொல்லி கொடுக்குறது. முழு வேதம் வாக்கு தத்தங்களால் நிரப்பப்பட்டது தான். அந்த வாக்கு தத்தங்கள் எதை நோக்கி நம்ம கொண்டு போகிறதுனா பிதாவை நோக்கி கொண்டு போகிறது. இயேசுவின் மூலமாக பிதாவை நோக்கி கொண்டு போகிறது. அப்ப நம்ம இயேசுவோட சுதந்திரவாளியாக இருக்கிறோம் நம்ம. அப்ப சுதந்திரவாளின்னா நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். அப்பா சொத்து பிள்ளைகளுக்கு, இதுதான் சுதந்திரவாளி. உலக ரீதியான சுதந்திரவாளியாக தான். ஆனால் பரலோக சுதந்திரம் என்ன? பரலோகத்தை நமக்காக எப்படி சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தன் ரத்தம் சிந்தி சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் சம்பாதித்த சொத்துக்கு நம்ம சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அப்ப இயேசுவின் மூலமாக பரலோகம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீங்க. நம்ம தேவனுடைய சுதந்திரவாளிகள். நம்ம அதை அறிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவுமுறை அன்பின் பரலோக பிதாவே, வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் சுதந்திராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் இன்றைய தினம் உணர்ந்து கொண்டோம். நேசமே, உம்முடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீர் எங்கள் சுதந்திரவாளியாக மறுபடியும் மீட்டெடுத்துக் கொண்ட மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திர பங்கிலே சுதந்திரத்தை புரிந்து கொண்டு அந்த சுதந்திரத்தை அறிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் சுதந்திரவாளிகள் என்று அறிந்து அந்த சுதந்திரவாளி என்ற நற்செயலிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும். கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படியே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவின் சுதந்திரத்தை பங்கு பெறப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பிதாவின் சுதந்திரவாளிகள் என்ற நிலைமையிலே நிலைத்து நிற்க உதவி செய்கிறவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.